Okay, but today it's going to be the final day of CSS. Okay, tomorrow or next class, we'll start JS. Clear? So we have a lot of topics to cover. I will show you what all topics are. So batch 8 la pathina, if you go to GCR and check our roadmap, portfolio project complete ஆயிடுச்சுப்பா. So if you go to roadmaps, roadmaps, இங்க வரைக்கும் கவர் பண்ணிருந்தோமா ப்ராஜெக்ட்ஸ்ல grid வரைக்கும் completed பா. So we have done 3 projects in Flex and Grid, starting from tourism. Tourism அப்புறம் என்ன பண்ணோம்? We have done food store site. Food store site அப்புறம் என்ன பண்ணோம்? We have done portfolio site. Clear? 3 projects வந்து பண்ணிருக்கோம் on specific to Flex and Grid மட்டும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம அதை வந்து டெய்ல்வின்லையும் கவர் பண்ணியிருக்கோம், நார்மல் சிஎஸ்எஸ்லையும் கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இந்த இங்க இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா now we are going to go to this others topic. Just give me a second. Why it's getting clearer? I think charge இல்லப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. I'll come back. Okay, all right. ஸோ இந்த அதர்ஸ் டாபிக்ல பார்த்தீங்கன்னா we have lot of things, media queries, box model, okay, box sizing, and cursor, overflow, and animations. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பாக்ஸ் சைசிங் பா. ஓகேங்களா? பாக்ஸ் சைசிங்லேருந்து வில் கம் டு திஸ் ஓவர்ஃப்ளோலேருந்து வில் கோ டு மீடியா கொரிஸ்லேருந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் 2 வில் கோ டு ட்ரான்சிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ மேபி வி டோன்ட் ரிக்வயர் நியூ ஃபைல்ஸ், வில் கண்டினியூ வித் த சேம் ஃபைல். ஸோ இன்னைக்கு டே என்ன டேப்பா? வில் கிரியேட் அ ஃபைல் ஆன் தட் டே. என்ன டே? சாட்ல டே 10 11? 17. Oh, okay, 17. Okay. We'll create a file and name day 17. Day 17 dot html. Okay. So the boilerplate, இந்த HTML எமௌண்ட் வந்து boilerplate கிரியேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா HTML:5. கரெக்டா? ஸோ ஒரு boilerplate கிரியேட் பண்ணியாச்சு. வில் கீப் இட் அஸ் day 17. இந்த பாக்ஸ் சைசிங் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஐ வில் கிரியேட் அ பாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஒரு டிவ்ல மேபி வில் கிரியேட் பாக்ஸ் 1, பேராகிராஃப் பாக்ஸ் 2. ஓகேங்களா? அண்ட் பேராகிராஃப்ல பாக்ஸ் 3. ஓகேங்களா? இது வந்து 3 பாக்ஸ்.
ஸோ மேபி ஒரு 3 பாக்ஸ் மட்டும் போதும். ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலும் கிரியேட் பண்ணிக்கிறேன்ப்பா. இது வந்து நார்மல் சிஎஸ்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் ஐ வில் டெல் இட் இன் எப்படி டெய்ல்வின்ல பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நார்மல் சிஎஸ்எஸ் லிங்க் கோலன் சிஎஸ்எஸ். இதுல வந்து சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணலாம். வில் லிங்க் இட்டா டே 17 அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு மீதி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐ வில் க்ளோஸ் ஆல் ரிமைனிங் திங்ஸ். ஸோ இதில் ஜஸ்ட் டே 17 ஆன ஃபைலை மட்டும் ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் டே 17.css. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் கீப் அ கிளாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஐ கிவ் சம் ஸ்மால் பிஜி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிஜி பாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ண என்ன சொல்லியிருக்கேன், வி ஹேவ் டு கிவ் அ டாட் பிளஸ் கிளாஸ் செலக்டர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இதுல வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுல ரன் ஆகுதா மட்டும் பாருங்க. ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகேங்களா? அண்ட் இது கொஞ்சம் வித்து கொடுத்துக்கலாமா? வித் நைட் கொடுத்துப்போமா? இந்த வித் நைட் இந்த பாக்ஸ் கொடுத்துப்போம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. I'm going to give a width of 200 pixels and height of 200 pixels. தெரியுதுங்களா? ஸோ மேபி 100 கண்டென்ட் கொடுத்துப்போம். இது கிளியரா? இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸும் கொடுத்துப்போமா? மேபி இதை பிஜி பாக்ஸ் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸே போதும் பா. ஓகே, வில் கீப் இட். ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் போதும் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. மேபி ஒய் நாட் வி. ஓகே, மேபி 2 பாக்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு 2 பாக்ஸ் கொடுத்துறேன். ஒன்லி 2 பாக்ஸ் போதும். 3 பாக்ஸ் வேணாம், 2 பாக்ஸ் போதும். இது 2ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இதை பிஜி பாக்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இது பிஜி பாக்ஸ் 1, பிஜி பாக்ஸ் 2. இது கலர் வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கலாம். கிளியரா? இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து அதுக்கான வித்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம பாக்ஸ் மாடல்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பா இருக்கு? வாட் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் வி ஹேவ் இன் பாக்ஸ் மாடல்? பாக்ஸ் மாடல் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? பாக்ஸ் மாடல்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? மார்ஜின் அந்த மாதிரி கேட்குறேன். சூப்பர். வி ஹேவ் மார்ஜின். ஸோ ஷார்ட்டா போட்டுக்கிறேன். மார்ஜின், பேடிங், பார்டர், வித், ஹைட். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பாக்ஸ் மாடல். இதுல டோன்ட் இன்க்ளூட் மார்ஜின். டோன்ட் இன்க்ளூட் மார்ஜின். எந்த 2 ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும்? பார்டர் அண்ட் பேடிங். ஓகேங்களா? ஏன் வந்து பார்டர் பேடிங் மட்டும் எடுக்க சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஐ வில் ஷோ யூ த பாக்ஸ் மாடல் ஆஃப் திஸ் பாக்ஸ். இதுல லேஅவுட்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ க்ளோஸ் ஆல் திஸ். கிளியருங்களா? ஸோ இது தெரியுதுங்களா? மொத்தம் லேஅவுட் காட்டுதோ? சாரி, பி ஃபார் திஸ் பாக்ஸ். தெரியுதுங்களா? 100x100ன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பேடிங் கொடுத்தா என்ன ஆகும்ப்பா? பேடிங் வந்து இதோட ஹைட் அண்ட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்டர். மார்ஜின் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வந்து இதோட சைஸையோ இல்ல வெயிட்டையோ இன்க்ரீஸ் பண்ணுமா? சைஸையோ ஹைட்டையோ? ஏன்னா மார்ஜின் இஸ் டோட்டலி அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ். கரெக்டா?
அப்ப எது ரெண்டு அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஒன்னு பார்டர் இல்லைன்னா பேடிங். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அஃபெக்ட் பண்ணும். மேல இருக்க மார்ஜின் என்னைக்குமே அஃபெக்ட் பண்ணாது. சும்மா நான் ஒரு பேடிங் கொடுத்து காட்டுறேன் பாருங்க, ஒரு 5 பிக்சல்ஸ் ஆஃப் பேடிங்க. இப்போ என்ன பண்ணலாம், பேடிங் ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுக்குறேன், பேடிங் ஒரு 5 பிக்சல்ஸ் ஓகேங்களா, பேடிங் 5 பிக்சல்ஸ். இப்போ என்ன இருக்கு பாருங்க, 5 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேனா, திரும்பி அந்த தெரியுதுங்களா, இது சுத்தி 5 பிக்சல்ஸ் வந்திருக்கு. ஒரே செகண்ட் பா, this is not getting selected. இதோட வித்து எவ்வளோப்பா இருக்கணும் ஆக்சுவலா? உங்களுக்கு தெரியுதா, இங்க கீழே வித்து காட்டுது தெரியுதுங்களா? நான் அதை எடுத்துட்டேன்னா தெரியாது. வித்து பார்க்க முடியுதா? வித்து நைட்டு இட்ஸ் ஷோயிங் 110 cross 110 காட்டுதுங்களா? ஆனா ஆக்சுவலா எவ்வளவு இருக்கணும்? நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், அப்ளை பண்ணிருக்கோம்? we have applied 100 cross 100 கரெக்டா? ஸோ திரும்பி நான் கொஸ்டின் வந்து கரெக்டாக ரிப்பீட் பண்ணுறேன், கொஸ்டினை கேர்ஃபுல்லாக பாருங்க. மேலே இருக்க பாக்ஸோட வித் எவ்வளோ கொடுத்துருந்தோம், ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணுங்க. எவ்வளோ கொடுத்துருந்தோம், பாக்ஸ் ஒன்றுக்கு எவ்வளோ வித் நைட் கொடுத்துருந்தோம்ப்பா? 100 கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? சூப்பர். இப்போ நம்ம பேடிங் கொடுத்தோன்னே எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்களேன். 100 cross 100 கொடுத்துருந்தோம், ஐ ஆல்சோ ஷோ யூ ஓகேங்களா. பாக்ஸ் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 100 cross 100 வித் நைட்டு கொடுத்துருந்தோம். பட் பேடிங் 5 பிக்சல்ஸ் கொடுத்தோன்னே அதோட வித் நைட் எப்படி மாறிடுச்சு? 110க்கு மாறிடுச்சா? ஆனா நீங்க என்ன கேட்கணும்ல, ஒய் இட்ஸ் 110? பட் ஆக்சுவலா 100 cross 100 தானே இருக்கணும் வித் நைட்டு. எஸ் ஆர் நோ? ஸோ லேஅவுட்லையும் காட்டுறேன் பாருங்க, ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர். ஏன் வந்து 110 இருக்குன்னா, இந்த 5 லெஃப்ட் 5 ரைட் 5, அப்ப என்ன ஆகும், 100 பிளஸ் 5 என்னது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு 110. டாப்ல வந்து 5 இன்க்ரீஸ் ஆகி என்னது, 100 பிளஸ் 5 இது ஒரு 110 ஆயிடுது. கிளியருங்களா? எப்படி 110 ஆகுதுன்னு புரியுதுங்களா? இல்லை நான் எழுதி காட்டணுமா? மேபி இல்லை, ரைட் அண்ட் ஷோ யூ. இந்த பாக்ஸுக்கு ஆல்ரெடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேடிங் வந்து 5 பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு பாட்டம் டாப் ஓகேங்களா. ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெண்டையும் கன்சிடர் பண்ணி வித்து, லெஃப்ட் பிளஸ் ரைட்டா வித்துனா. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, 100 இருக்கு. லெஃப்ட்ல எவ்வளோ எவ்வளோ பேடிங் வந்திருக்கு, 5% வந்திருக்கா லெஃப்ட்ல. ஸோ அந்த 5 ரைட்ல எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 5. ஸோ அப்போ 5 பிளஸ் 5 10 கரெக்டுங்களா, பிளஸ் 5 பிளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 110 பா. சேம் வித் ஹைட், ஹைட்னா என்னது, டாப் அண்ட் பெட், டாப் பிளஸ் பாட்டம், டாப் பிளஸ் பாட்டம் இஸ் ஈக்குவல் டு 100. ஆல்ரெடி ஹைட் வந்து டிஃபால்ட்டா 100ல இருக்கு பாருங்க. மேல 5 கீழே 5, டாப் 5 பாட்டம் 5 பேடிங். அப்ப 5 பிளஸ் 5
இஸ் ஈக்குவல் டு 110. கிளியருங்களா? Yeah, I will tell you with border also. இல்ல பார்டர் இல்ல, இப்போ height and width நம்ம கால்குலேட் பண்றோம். புரியுதுங்களா? பேடிங் கொடுத்தோனே நம்ம ஆல்ரெடி இருந்த height and width 100 தான். பேடிங் கொடுத்தோனே height எப்படி மாறுது, width எப்படி மாறுது அப்படின்றது. அதுதான் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆனா ஆக்சுவலா வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகக்கூடாதுல்ல. நம்ம பேடிங் பார்டர் மார்ஜின் எது கொடுத்தாலும் வித் அண்ட் ஹைட் அதே வித் அண்ட் ஹைட்ல தானே இருக்கணும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுதான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றோம். பேடிங் கொடுத்தோம்னா அது இருக்கிற வித் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. தெரியுதுங்களா? பாக்ஸ் ஒனுக்கு பாக்ஸ் டூக்கு டிஃபரன்ஸ். சேம் வித் பார்டர். இப்போ நான் பார்டர் கொடுக்குறேன் பாருங்க. பேடிங் தான் இப்படி பண்ணுதுன்னா பேடிங் மட்டும் பண்ணாது, சேம் பார்டருமே இப்படி பண்ணோம். சி ஐ டேக் அவுட் பேடிங்க. இங்க இருந்து பேடிங் எடுத்துட்டு ஒரு தடவை காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சி இட் கேம் டு நார்மல். நோ வில் கீப் பார்டர். பார்டரை ஸோ பார்டரில் வந்து 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது நான் ஷார்ட் ஃபார்ம், இது நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணலாம். சாலிடு 2 pixels ரெட். ஆக்சுவலி நான் மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வித் ஸ்டைல் வந்து சாலிடு ரெட் கலரே வந்து நல்லா வித் 2 pixels ஸ்டைல் சாலிட் கலர் வந்து கிரீன் கொடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ என்னப்பா சைஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் அகைன் ஷோ பண்றேன் பாருங்க. ஒரே நிமிஷம்ப்பா, give me a second. தெரியுதுங்களா? நான் ஓவர் பண்றேன். 404 வருதுங்களா? யூ ஆர் ஏபிள் டு சீல. இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்குல்ல, வித் நைட் சேஞ்ச் ஆகிற ப்ராப்ளம் வந்து ஒன்னு பேடிங் கொடுத்தா வரும், இல்ல பார்டர் கொடுத்தா வரும். ஏன் மார்ஜின் கொடுத்தா வராது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. ஒய்? பிகாஸ் மார்ஜின் இஸ் நாட், இது கூட இன்வால்மெண்ட்டே இல்லை பாருங்கப்பா. ஒன்னு பார்டர்னால வரணும், இல்லைன்னா வந்து பேடிங்னால வரணும். கிளியரா? அதுல இந்த ப்ராப்ளம் வந்து எது ரெண்டுத்துக்கு வரும்? ஒன்லி வித் பேடிங் ஆர் பார்டர். சரி, எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாமா? ப்ராப்ளம் புரிஞ்சா ஒரு சின்ன எஸ் இன் சாட் பாக்ஸ் மட்டும் கொடுங்க. ப்ராப்ளம் புரியுதா ஃபர்ஸ்ட்? இந்த பேடிங் அண்ட் பார்டர்ல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு. I want reply from everybody. ஏன்னா ப்ராப்ளம் புரிஞ்சதா இல் டெல் சொல்யூஷன். ஓகே ஓகே சூப்பர். இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? இதோட சொல்யூஷன் தான் பாக்ஸ் சைசிங் சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? இதுதான் பாக்ஸ் சைசிங்கோட ப்ராப்ளம். ஸோ மார்ஜின் எதுக்கும் கொடுத்து காட்டுறேன், உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் அ கன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்க, மார்ஜின் கொடுக்குறேன் சும்மா எப்பயும் போல. மார்ஜின் 5 pixels. I'll do a refresh. தெரியுதுங்களா? 100x100ல தான் இருக்கு. ஓகேங்களா? You will not have any change when you give margins. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங் பா. ஓகேங்களா? பாக்ஸ் சைசிங்ல ரெண்டு இருக்கு. பாக்ஸ் சைசிங்ல you have two things. One is a
பார்டர் பாக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்டர் பாக்ஸ். பார்டர் பாக்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ விஷயங்கள் வந்து ரெண்டு இருக்கு. இதுல டிஃபால்ட் வந்து இது டிஃபால்ட்டா இப்படி இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, டிஃபால்ட்டா இப்படி இருக்கிறதுனால தான் யூஆர் ஹேவிங் தட், நீங்க பேடிங்கோ இல்லைனா வந்து பேடிங் ஆர் பார்டர் அப்ளை பண்ணா உங்களுக்கு வித் நைட்ல சேஞ்ச் வருது டியூ டு பாக்ஸ் சைசிங் வந்து கண்டென்ட் பாக்ஸா இருக்கிறதுனால. இன்கேஸ் இஃப் யூ சேஞ்ச் இட் ஃப்ரம் பாக்ஸ் சைசிங்க, இஃப் யூ சேஞ்ச் இட் ஃப்ரம் பார்டர் பாக்ஸ்ல இருந்து கண்டென்ட் பாக்ஸ்ல பார்டர் பாக்ஸ் மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப திரும்பி பேடிங் கொடுக்குறேன் பாருங்க. I'll give padding அதே 5 pixels. see சேஞ்ச் ஆகுதா ஏதாவது? இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. see வித் நைட் உள்ளே வந்து அப்ளை இருக்கு பாத்தீங்களா, 90x19 வந்திருக்கு. ஸோ லெஃப்ட்ல 5 ரைட்ல 5, 10% கம்மி ஆயிடுச்சுங்களா? தெரியுதுங்களா? வித் நைட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நோ ரைட். எப்படி சால்வ் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே கண்டென்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட்டா கண்டென்ட் பாக்ஸா தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா வெளியே அப்ளை ஆகும்பா. தெரியுதுங்களா? வெளியே அப்ளை ஆகும். அப்போ 110x110 ஒன்று வந்துடும். ஸோ அப்போ கண்டென்ட் பாக்ஸா இருக்கணுமா பார்டர் பாக்ஸா இருக்கணுமா நம்மளுக்கு? சூப்பர். இட் ஷுட் பி பார்டர் பாக்ஸ். கரெக்டா? ஓகே ஓகே, ஐ எக்ஸ்பிளைன் இட் அகைன். ஸோ எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றீங்களா? உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சுங்களா இல்லை ப்ராப்ளமே புரியலீங்களா? ப்ராப்ளம் புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்பியும் சொல்றேன் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் ரிமூவ் திஸ். இப்போ நான் டிஃபால்ட்டா வச்சிருக்கேன், எதுவுமே கொடுக்கல, பாக்ஸ் சைசிங்லாம் கொடுக்கல. நம்மளுக்கு டிஃபால்ட்டா எவ்வளோ இருக்கும்? பேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 110x110 வந்துடும். ஓகேங்களா? இதுல ஓகே தானே? இப்போ வந்து டிஃபால்ட்டா என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் சைசிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பாக்ஸா இருக்கும். இதான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதுதான் அப்படிதான், அதுல அந்த ப்ராப்பர்ட்டில தான் இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் பார்த்துருக்கீங்கல்ல, டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? அந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அதுதான். இப்போ ஃப்ளெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் வந்து டிஃபால்ட். அது மாதிரி பாக்ஸ் சைசிங் வந்து டிஃபால்ட் வந்து கண்டென்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும். அதுனா இப்படிதான் அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு தேவை வந்து வெளியே வந்து போகக்கூடாது. கரெக்டா? நம்ம பேடிங் கொடுத்தாலும் சரி இல்ல பார்டர் கொடுத்தாலும் சரி. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம சேஞ்ச் பண்ணணும் டு பாக்ஸ் சைசிங் மாத்தினீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க என்னதான் பேடிங்கோ பார்டரோ எது கொடுத்தாலும் என்ன ஆகும், இருக்கிற சைஸோட கம்மியாகி அப்ளை ஆகும். ஸோ இப்போ 100x100 தான் இருக்கு. தெரியுதுங்களா? பேடிங் உள்ள அப்ளை ஆயிருக்கு, வெளியே அப்ளை ஆகல. ஸோ அந்த பேடிங் நீங்க எவ்வளோ அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற வித்து வந்து கம்மியா இருக்கு. பார்த்தீங்களா? லெஃப்ட்ல 5 ரைட்ல 5, அப்போ 5 + 5 10. அப்போ 100ல இருந்து 10 வந்து கம்மியா இருக்கு பாருங்க. டாப் அண்ட் பாட்டம் 5 5, அப்போ வந்து 10 கம்மியா இருக்கு. தெரியுதுங்களா? நம்ம சைஸ் வந்து சேஞ்ச் ஆகல பாருங்க. 100x100 அப்படியே தான் இருக்கு. கிளியரா? ஆக்சுவலா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணோம். கரெக்டா? நம்மளுக்கு எந்த டைமும் டிஃபால்ட் பிஹேவியர்ன்றது வரவே வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸோ பட்டன்லயும் இப்படி வந்தா ஓகேவா? நீங்க கொடுக்குற பேடிங்கோ மார்ஜினோ வெளியே அப்ளை ஆனா நீங்க ஏதோ ஒரு வித் நைட் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க, இல்ல ஃபிக்மா டிசைனர் வந்து ஒரு வித் நைட் பட்டனுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க பேடிங் ஆர் மார்ஜினல் பேடிங் ஆர் பார்டர் கொடுத்து அவங்க கொடுத்த வித் நைட்டை சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? நாட் ஓகேல. ஏன்னா அவங்க கொடுக்குற எக்ஸாக்ட் பட்டனோட சைஸை வந்து நீங்க வந்து டிசைன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு 1 பிக்சல் கூட நீங்க எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. கரெக்டா? சோ தட் எப்பயுமே என்னவா இருக்கணும், இட் ஷுட் பி பார்டர் பாக்ஸ் தான். அப்ப எப்படி நான் ஒரு தரையும் ஒரு பட்டன் ஒரு பேராகிராஃப் ஒரு டிவ்
போடும் போதெல்லாம் நான் வந்து பார்டர் பாக்ஸ்னு போடணுமா அப்படின்னு கேட்டா நோப்பா. ஓகேங்களா. தெர் இஸ் சம்திங் கால்டு, நான் டிஃப்ரெண்ட் செலக்டர்ஸ் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இப்போ நான் இங்க நான் அப்ளை பண்றேன் பாருங்க. இப்போ நான் இங்க வந்து பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸா கொடுத்துட்டேன். இப்போ இங்க நான் பேடிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேடிங் வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன்னா என்ன அது பாருங்க, கிளியரா? தட் இஸ் வேர் திஸ் யூனிவர்சல் செலக்டர் கம்ஸ் இன்டு பிளே. ஓகேங்களா. நம்ம எல்லா செலக்டர்ஸும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றேன். கிளாஸ் செலக்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் செலக்டர். யூனிவர்சல் செலக்டர் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த சிஎஸ்எஸ் ஃபைல்ல வரும்பா. ஓகேங்களா. ஸ்டார்ன்றது அப்ளை ஆகும். அப்படின்றது மீனிங் என்னன்னா எல்லா செலக்டர்ஸும் நீங்க HTML இருக்க எல்லா பேராகிராஃப், HTML பாடி, ஹெட், H1 பேராகிராஃப்னு நீங்க போடக்கூடிய எல்லா HTML எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளை ஆகக்கூடியது திஸ் இஸ் கால்ட் யூனிவர்சல் செலக்டர். திஸ் யூனிவர்சல் செலக்டர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஸ்டார் போட்டு ஒரு ஓப்பன் கலி கர்ஸ் கலி. இங்க நீங்க போடக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும் நம்மளோட HTML ஃபைலோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து நான் பார்டர் கலர் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்டர் கலர் வந்து நான் கொடுத்துருந்தேன்ல, ஷார்ட்கட் என்னது, வித் வந்து ஒரு 2 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். வந்து ஒரு 2 பிக்சல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலு சாலிடு கலர் வந்து எல்கிப்சம் கலர் சாலிடு கலர் வந்து கிரீன் கொடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ இது என்ன எங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க? திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வில் அப்ளை எல்லா இடத்துக்கும் கரெக்டா? செக் பண்ணலாமா எல்லா இடத்துக்கும் பார்டர்ஸ் அப்ளை இருக்கான்னு சொல்லிட்டு? தெரியுதுங்களா? எல்லா இடத்துக்கும் அப்ளை இருக்கு பாருங்க. நம்ம போட்ட பாக்ஸ் பார்டரு எல்லா இடத்துக்கும் எஸ் இட் வில் அப்ளை டு ஆல். ஓகேங்களா. இப்போ நீங்க கொடுக்குற ப்ராப்பர்ட்டி என்னால மாற்ற முடியாதா? இப்போ நான் இங்க கொடுத்துட்டேன். அப்ப நான் எப்படி இதை வந்து சேஞ்ச் பண்றது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஓவர் ரைட் இட். இங்க நீங்க வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இதை ஓவர் ரைட் பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் இங்க பேக்ரவுண்ட் கலர்னு போடுறேன், உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி போடுறேன். பேக்ரவுண்ட் கலர் கிரே மாதிரி போடுறேன்ப்பா. எல்லா இடத்துக்கும் கிரே அப்ளை இருக்கு. இங்க மட்டும் பாத்தீங்களா ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த 2 இடத்துல மட்டும்? பிகாஸ் நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? கீழே வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டேன். சரி, நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ஓவர் ரைட் பண்ணல அப்படின்னா அது சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இங்க கொடுத்தது வந்து நீங்க டெய்ல்வின்ல ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், டெய்ல்வினோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகும். நீங்க சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இங்க எனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி என்னது, பாக்ஸ் சைசிங். பாக்ஸ் சைசிங் டு பார்டர் பாக்ஸ். அப்போ என்ன ஆகும், நீங்க போடக்கூடிய எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி ஓவர் ரைட் ஆகி பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸா இருக்கும், நீங்க சேஞ்ச் பண்ணாத வரைக்கும். புரியுதுங்களா? நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கண்டென்ட் பாக்ஸா மாத்தாத வரைக்கும் என்ன ஆகும், அது எல்லாமே பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸா தான் இருக்கும். கிளியரா? சரி, நீங்க இங்க வந்து ஒரு இடத்துலயும் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு இல்லை, யூனிவர்சல் செலக்டர்ல ஒரு டைம் ஸ்பெசிஃபை பண்ணா போதும். முன்னாடி சொல்லணுமா இல்லை கிளியரா யூனிவர்சல் செலக்டர்? ஸோ இப்போ பாருங்க, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து வில் சி அபவுட் few more properties in universal selector. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி height 0, சாரி padding 0, margin 0? இது யாரா பார்த்துருக்கீங்களா இந்த யூசர் செலக்டர்ல?
நிறைய டைம் எதுக்கு தெரியாமே தே யூஸ் டு புட் இங்க வந்து இந்த இடத்துல சும்மா ரேண்டமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு தேல் புட் லாட் ஆஃப் டெவலப்பர்ஸ் இல்ல கோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு தேல் கீப் இட். பட் ஜென்ரலா எதுக்கு இது போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரௌசரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வந்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும்பா. எப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு ஒரு ப்ரௌசருக்கும் அந்த மொசிலா ஃபயர் பாக்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு ஒரு 0.00% ஆஃப் பேடிங் அண்ட் மார்ஜின் வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. சொல்ல இப்போ இருக்காது, இதுல இருக்காது. பட் தெரியல, ஒரு பார்டர் கொடுத்துட்டு ஐ ஷோ யூ பார்டர். ஒரு நிமிஷம்பா, ஒரு 2 பிக்சர்ஸ் பார்டர் சாலிடா எல்லோ. தெரியுதுங்களா, இப்போ இங்க இல்ல எதுவுமே இல்ல பிகாஸ் வி ஹவ் ரிமூவ்ட் இட். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல யூ மைட் கெட்டுப்பா. இங்க தெரியுதுங்களா ஒரு டிஃபால்ட்டான ஒரு சைஸ். மேபி ரொம்ப இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா, எல்லாராலையும் பார்க்க முடியுதா அந்த சைஸ்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரௌசர்லையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்பா. அந்த டிஃபால்ட் சைஸ்ன்றது சேமா இருக்காது. அதனால நீங்க கொடுக்குற பேடிங் அண்ட் மார்ஜின் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த டாப் செஷனுக்கு வந்து டாப் 5% அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சஃபாரியா இருக்கட்டும், எந்த ப்ரௌசர் இருந்தாலும் சேமா தானே இருக்கணும், குரோமு கூகுள் எல்லாத்துலயும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா என் வெப்சைட்ல நீங்க வந்து நீங்க கொடுக்குற ப்ரௌசர் கொடுக்குற டிஃபால்ட்டான மார்ஜின் பேடிங் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அண்டர்ஸ்டுடா திஸ் ஒன்னு. ஸோ இனிமேல் மீனிங்ஃபுல்லாக போடுங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டி எப்பயுமே இருக்கும். ஸோ இப்போ இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகும், டிஃபால்ட்டாக இருக்க எந்த சைஸிங்குமே வராது, ஒன்லி நம்மளோட சைஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம வெப்சைட்டோட சைஸிங் வந்து எல்லா 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 ப்ரௌசர்ஸ்லையும் சிமிலராக இருக்கும். இது 3 இம்பார்ட்டண்ட்டானது, எதுவுமே ஆட் பண்ணுவாங்கப்பா. அண்ட் முக்கியமானது என்னன்னா மார்ஜின் வித் ஹைட்டுக்கு வந்து பாக்ஸ் சைசிங் ஒர்க் அவுட் ஆகாது. எது ரெண்டு இருக்க ப்ராப்ளம் எதுக்குள்ள இருக்கு, பேடிங் அண்ட் மார்ஜின், பேடிங் அண்ட் பார்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, இதனால நம்ம வித் நைட் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பாக்ஸ் சைசிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போலாமா? நெக்ஸ்ட் இந்த கர்சர் பாக்ஸ், இந்த ரெண்டு முடிச்சுட்டு வில் கோ டு மீடியாஸ் அண்ட் ஓவர்ஃப்ளோ. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம டெய்ல்விண்ட்ல பார்க்கலாம்ப்பா. இட் வில் பி மச் ஈஸியர். வில் இன்ஸ்டால் டெய்ல்விண்ட். இதுக்கப்புறம் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ், just make get started, play via CDN, just put scripts, copy. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, ஓகேப்பா இது ஒரு நிமிஷம். இப்போ யாரும் லீவ் ஆயிடாதீங்க, ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, ஐ வில் கம் பேக். ஓகே, யாரும் லீவ் ஆயிட வேணாம், கிவ் மீ 2 minutes.
சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த கர்சர்ப்பா. அதுக்கு வந்து டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெய்ல்வின்ல இஃப் யூ கோ சி இல் ஓப்பன் த டாக்ஸ். இதில் வந்து கர்சர்னு போட்டிங்கன்னா இந்த வருது பார்த்தீங்களா கர்சர்னு. இந்த பட்டன் மேலே போய் வச்சிங்கன்னா இந்த பட்டன் தெரியுதுங்களா, மவுஸாக இருக்குது தெரியுதுங்களா, இட்ஸ் கெட்டிங் சேஞ்சுடு. இங்கே பார்த்தீங்களா ஒரு லோடிங் ஸ்டேட் மாறுது. இங்கே வந்து அந்த சிம்பிள் தெரியுதா, இதை மாதிரி சேஞ்ச் பண்ணுறதாப்பா கர்சர். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் இந்த கர்சர் முக்கியம். நான் ஏன் அதை தனியாக ரோட் மேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, டிஃபால்ட்டாக விட்டுருவாங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ண. பட் நிச்சயமாக வந்து கர்சரை வந்து பாயிண்டர் அந்த மாதிரி வந்து மாற்றணும். மொத்தம் 3 நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து கர்சர் பாயிண்டர்ப்பா. இது வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த கை சிம்பிள் மாறுது தெரியுதுங்களா பட்டன் மேலே வைக்கும் போது, அது வந்து ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை, இன்னும் இன்க்ளூடிங் நிறைய விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். பேசிக்காக யூஐ யூஎக்ஸில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் அங்கே வெறும் பட்டனில் போய் கிளிக் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் கோ கிளிக் இட், இந்த மாதிரி மாறுறது பார்த்துருக்கீங்களா. ஸோ அதனால் அது கொஞ்சம் முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஸோ அதனால் இதான் கிளாஸா, இது நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும்ப்பா. வில் கெட் இட்டா. ஸோ மேபி ஒரு பட்டன் வச்சுக்கலாம் இங்கே, மேபி அதே பட்டனே கூட எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. தெரியுதுங்களா, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் போனால் எதுவுமே மாறல. இந்த பட்டனுக்கு போகிறேன் பாருங்க, அந்த பென் சிம்பிள் மாறுது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் பட்டன் கொஞ்சம் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், கொடுத்து காட்டுறேன். பிஜி பர்பிள் மாதிரி. தெரியுதுங்களா, ஓகேவாப்பா இது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி போலாமா, யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை, கர்சர் முக்கியம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ இல்லை எக்ஸ்பிளைன் இட் இன் திஸ் டாக்ஸ், கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், அதனால அதில் பாக்ஸ் ஷேடோ. இங்கே தெரியுதுங்களா, ஒரு மாதிரி பின்னாடி அதுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் உங்கள் வெயிலில் நீங்கள் சன்செட்டில் போயிட்டு நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பின்னாடி இருக்கும், புரியுதுங்களா. 2 ஷேடோ இருக்குது, ஒன்று பாக்ஸ் ஷேடோ, ஒன்று வந்து ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்க. ட்ராப் ஷேடோன்னு ஒன்று இருக்கும். ட்ராப் ஷேடோன்றது எப்படின்னா ஒரு ட்ராப்புப்பா, அந்த வேர்ட்லயே இருக்கும் ட்ராப், ஃபுல்லா கவர் ஆகாது. சரி ஓகே, நான் உங்களுக்கு ரெண்டையும் ஒரு டைம்ல ஷோ பண்ணா கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோ முடிச்சு அப்புறம் ட்ராப் ஷேடோ வரலாம். இது வந்து எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட்ப்பா. இது பாருங்க, ஃபுல்லா சுத்தி கவர் ஆகும் தெரியுதுங்களா. இது ஃபுல்லா சுத்தி கவர் ஆகுறதா என்னது, ஷேடோ. இதான் பாக்ஸ் ஷேடோ, அது ஃபுல்லா சுத்தி கவர் ஆகிறது தான் வந்து பாக்ஸ் ஷேடோ. நீங்க போயிட்டு ஒரு சன்ல போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா பேக்வர்ட்ஸ்ல ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகுமா, அதுதான் பாக்ஸ் ஷேடோ. அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ஸோ நம்ம கிரியேட் பண்ண பட்டன்லேயே கொடுத்து காட்டுறேன். மேபி இதில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. பேல் கிரியேட் அதே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனுக்கு கிளாஸ் மார்ஜின் 5, பிஜி எல்லோ, ஓகே டெக்ஸ்ட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா,
py5 ஓகே px ஒரு 5 கொடுத்துருக்கு 3 கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ நான் வந்து இங்கே ஷேடோ கொடுக்கணும்னா இந்த ஷேடோலேயே வந்து ஷேடோன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலே ஷேடோ வந்துடும் இதுக்கப்புறம் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குப்பா ஷேடோவில் டிஃபால்ட் ஷேடோ பாருங்க சும்மா கொடுத்து காட்டுறேன் தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் சுற்றி ஒரு மாதிரி ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுதுங்களா ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ இதே அதிகமாக வேணும் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்எல் எல்ஜின்னு இருக்கும் தெரியுதுங்களா எஸ்எம் எல்ஜி இப்போ நான் 2XL கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க தெரியுதுங்களா இன்னும் அதிகமான ஷேடோ கலர் கொடுத்துக்கலாம் ஷேடோ பிளாக்னு கொடுத்து காட்டுறேன் பாருங்க இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் ஷேடோ பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம் தெரியுதுங்களா அதை சுற்றி இப்போ நான் வெறுமனே ஷேடோ கொடுத்தேன்னா தெரியுதுங்களா சுற்றி ஒரு மாதிரி ஷேடோ ஃபார்ம் ஆயிருக்கு இதே வந்து நான் என்ன பண்ணேன் இஃப் ஐ கிவ் சம்திங் லைக் அதுக்கு சைஸ் கொடுத்தேன்னா கொஞ்சம் அதிகமாகும் எஸ்எம் கொடுத்தேன்னா கொஞ்சம் அதிகமாகுது பாருங்க அதுக்கப்புறம் எல்ஜி கொடுத்தேன்னா இன்னும் அதிகமாகும் இதே நான் இன்னும் எக்ஸ்எல் 2XL கொடுத்தேன்னா எக்ஸ்எல் 2XLன்னு போனோன்னா இன்னும் அதிகமாகும் இதான்ப்பா டிஃபரன்ஸு ஆனால் இது எக்ஸாக்டாக உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியதான் வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்ற சொல்லுவாங்க இதே நான் டிராப் ஷேடோ கொடுத்து காட்டுறேன் பாருங்க சேம் அதே வேர்டு தான் இப்போ இதில் ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன் பாருங்க இதே பட்டன் காப்பி பண்ணிட்டு I'll give it drop shadow இதில் வந்து instead of shadow I'll give drop shadow drop shadow drop shadow கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம் drop shadow black ஆக்சுவலாக அது டிஃபால்ட் கலர் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ட்ராப் ஷேடோ கலர் இது என்ன கலர் இருக்கோ அதே தான் எக்ஸெப்ட் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன் நாட் ஷுவர் எஸ் கைஸ் ஓகே கலர் வந்து அது இருக்கிற கலரே தான் எடுத்துக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா எக்ஸாக்டா டிராப் மாதிரி வரும் உங்களுக்கு இதே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி இருக்குன்னா எக்ஸாக்டா பின்னாடி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல டியூரபிலிட்டியா இந்த எக்ஸாக்ட்னஸ் இருக்கும் ஆனா இது வந்து ஸ்ப்ரெட்டடா இருக்கும் பாருங்க இது வந்து ஸ்ப்ரெட்டடா இருக்கும் ஆனா இது வந்து எக்ஸாக்டா அந்த ஒரு கர்வ் இருக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா இது வந்து ஸ்ப்ரெட்டடா இருக்கும் ஷேடோ வந்து எப்படி இருக்கும் அன்ஈவனா தான் இருக்கும் கரெக்டா டிராப் ஷேடோ எக்ஸாக்டா டிராப் மாதிரி இருக்கும் ஓகேங்களா the shadows and drop shadows next வந்து we'll come into this overflow and media queries what is this overflow and media queries அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அது கால் சைஸ் கொஞ்சம் சைசிங்ல சில விஷயங்கள் பார்த்துட்டு we'll come into that what is this sizing சைசிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குப்பா ஒன்னு வந்து இன்டென்சிவ் சைசிங் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் சைசிங் கிளியரா ஒன்னு வந்து என்னது இன்டென்சிவ் சைசிங் ஒன்னு வந்து எக்ஸ்டென்சிவ் சைசிங் அப்படின்னா டிஃபால்ட் சைசிங் சொல்லுவாங்கப்பா டிஃபால்ட்
எது என்ன டிஃபால்ட் சைசிங் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ற எல்லா HTML எலமெண்ட்ஸும் ஒன்று வந்து பிளாக் லெவலா இருக்கணும், இல்லைன்னா வந்து இன்லைனா இருக்கும். இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், இன்லைன் எலமெண்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டிவ் சும்மா போடுறேன் பாருங்க, ஒரு டிவோ ஒரு இமேஜோ போடுறேன், இல்லை நான் சும்மா ஏதாவது ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஒரு வார்த்தை, அண்ட் ஐ புட் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி ஏதாவது ஒரு கிரே ஒரு சம்திங் லைக் திஸ். தெரியுதுங்களா? இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் சைஸ் எடுத்துக்கும். நம்ம ஏதாவது ஹைட் வித்து கொடுத்தோமா? இல்லை. இதே ஒரு ஸ்பேன் டேக் போடுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிச்சு பாருங்க. ஸோ எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிறது பேர் இன்லைன், இது பேர் வந்து பிளாக் லெவல். ஸோ ஒன்று ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னா, ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு பிளாக் லெவல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், டிவ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. இதே வாண்டட் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாண்டட் ஸ்பேஸ் மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா இட்ஸ் கால்ட் இன்லைன் எலமெண்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ், நீங்கள் பார்க்குற ஸ்பேனு, இதெல்லாமே. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்குள்ள தான்ப்பா கவர் ஆகும். நீங்க கிரியேட் பண்ற எல்லா HTML எலமெண்ட்ஸ் என்ன ஆகும், இந்த ரெண்டுத்துக்குள்ள கேட்டகரைஸ் ஆயிடும். டிஃபால்ட்டா ஒன்று ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா வந்து தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கக்கூடிய டாக்ஸ். அப்போ வாட் இஸ் திஸ் எக்ஸ்டென்சிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா, நீங்க டிஃபால்ட் சைஸை ஓவர் ரைட் பண்ணும் போது, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நீங்க வந்து ஒரு வித்தியோ ஐடியோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், டிஃபால்ட் சைஸ் பிரேக் ஆயிடுமா? ஸோ வித் இல்லைன்னா ஹைட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து பிரேக் ஆயிடும். இது பேர் எக்ஸ்டென்சிவ் சைஸ். எஸ் ஆர் நோ? இப்போ நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்க, டிஃபால்ட்டா இருக்குல்ல, டிஃபால்ட்டா ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்குது, அதான் அது வந்து பிளாக் லெவல். நான் இப்போ வந்து வித்து கொடுத்துக்கிறேன், வித்து வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா கம்மி ஆயிடுச்சா? இப்போ இந்த டிவ் வந்து இன்டென்சிவா எக்ஸ்டென்சிவா? இப்போ இந்த டிவ் வந்து இன்டென்சிவா எக்ஸ்டென்சிவா? இந்த டிவ் இப்போ எந்த சைஸ்க்கு கீழே வந்து இது வருது பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம் சாட்ல. I want it in chat. Question clear? Super. Now it is extensive sizing. முன்னாடி வந்து இன்டென்சிவா இருந்துச்சு, சரி இதுல எக்ஸ்டென்சிவா மாறும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, there is one big problem. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம் கிவிங் வித் அண்ட் ஹைட் ஒரு 50 ஒரு 150 வச்சுக்கிறேன்ப்பா, 150 பிக்சல்ஸ், 50 பிக்சல்ஸ், ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல்ஸ். இதோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா லோரம் எப்சம்னு போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? இப்ப பாருங்களேன், கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதா? இது எடுத்துடலாம். தெரியுதுங்களா? நீங்க கொடுத்த சைஸை விட்டு வெளியே வருது கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அரைவ் ஆகுது, இஸ் கால்டு ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம். நீங்க சைஸை மாத்தும் போது என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹேவ் 4 ways. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா விசிபிளா இருக்கும், ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிளா இருக்கும். ஆனா நம்ம வந்து இன்கேஸ் இடனா மாத்திரலாம். இடனா மாத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இடன் கொடுத்து காட்டட்டுமா? இப்ப பாருங்க, இடன்னு போட்டுறேன். சாரி, ஓவர்ஃப்ளோ இடன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓவர்ஃப்ளோ இடன் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி இடன் ஆக்கிறதுக்கு. அப்போ ஆனா இப்படி இருந்தா ஓகேவா? இது சம்டைம்ஸ் ஓகேவா இருக்கும் சில கேசஸ்ல.
எல்லா கேசஸ்லயும் ஓகேவா? உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபுல்லா ஹிடன் ஆகுறது. இது கீழே ஆக்சுவலா நிறைய கண்டென்ட்ஸ் இருந்துச்சு, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. எஸ் ஆர் நோ? சம்டைம்ஸ் ஓகேவா இருக்கும், பட் எல்லா டைமும் கிடையாது. கரெக்டா உங்களுக்கு கீழே இருக்க கண்டென்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். இதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லா ஹிடன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆட்டோன்னு ஒன்று இருக்கு. ஆட்டோ அப்புறம் ஸ்க்ரோல், இது ரெண்டையும் பார்க்கலாம். ஸோ ஓவர்ஃப்ளோ, ஆட்டோ. ஆட்டோ என்ன பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா வரும்பா. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் அந்த சைட் பார் வந்து வரும். இதே நீங்க ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துலயும் வந்துடும். பாருங்க, நான் ஸ்க்ரோல் கொடுக்குறேன், தெரியுதுங்களா? இங்கேயும் வருது, கீழேயும் வருது, இங்கே மேலேயும் வருது. திஸ் கால் ஸ்க்ரோல் பாரு. தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் வந்துடும். உங்களுக்கு ஆட்டோ நைன் ஆகும், தேவையான இடத்துல மட்டும் வரும். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 4 வேஸ்ல யூ கேன் சால்வ் திஸ் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. கிளியராப்பா? ஓவர்ஃப்ளோ, ஓவர்ஃப்ளோ கிளியரா? ஏன் ஓவர்ஃப்ளோ வருதுன்னு புரியுதுங்களா? நீங்க சைஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்க வித்த நைட்டு கொடுத்து நீங்க எக்ஸ்டென்சிவா மாத்தினீங்கன்னா இன்டென்சிவா, அப்போ ஓவர்ஃப்ளோன்றது ஒன்று வரும். டிஃபால்ட்டா ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிளா இருக்கும். அதை நீங்க வந்து ஹிடன் பண்ணிக்கலாம். ஹிடன் பண்ணா ஓவர்ஃப்ளோ ஆகிற கூட எல்லா கண்டென்ட்டும் மறைஞ்சு போயிடும், மீதி இருக்க கண்டென்ட்ஸ் இருக்கும். எனக்கு அப்படி வேணாம், எனக்கு ஸ்க்ரோல் பார் வரணும்னா ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஓவர்ஃப்ளோ ஆகுதோ, லெஃப்ட் டு டாப் டு பாட்டமா இருக்கலாம், இல்ல வந்து பாட்டம் லெஃப்ட் டு ரைட்டா இருக்கலாம். இதே ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் ஸ்க்ரோல் பார் வந்துடும், இப்படியும் வந்துடும், இப்படியும் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியா கொரிஸ்ப்பா. மீடியா கொரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ எனக்கு வந்து இங்க ஒரு பேராகிராஃப் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் திரும்பி அலோ ஒரு இது கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து கிளாஸ் பிஜி ரெட் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ரெட் 500 அப்படின்றது போட்டுக்கிறேன். இங்க தெரியுதுங்களா? எனக்கு வந்து போன்ல வந்து ஒரு கலர் வந்து தெரியணும், லேப்டாப்ல வந்து ஒரு கலர் தெரியணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் எப்படி தர்றது? எனக்கு இப்ப எல்லா இடத்துலயும் ஒரே கலர் தானே தெரியுது. இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஐம் மேக்கிங் இட் ஸ்மாலரா. தெரியுதுங்களா? சி மீடியா கொரிஸ் கரெக்டா. எனக்கு இந்த ஸ்கிரீன் வித் நைட்ல எனக்கு இந்த கலர் வரணும், லேப்டாப்ல வருமா எனக்கு வேற கலர் வரணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் மீடியா கொரிஸ். நம்ம டெய்ல்வின்ல எப்படி மீடியா கொரிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்றேன். ஓகேங்களா? இது ஞாபகம் இருக்கா? எஸ்எம்னா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? போன்ஸ். அதுக்கப்புறம் எம்டி என்ன சொல்லியிருந்தேன்? கவுண்ட் ஃபாஸ்டா இன் சாட் பாக்ஸ். மொபைல். சூப்பர். மொபைல். நெக்ஸ்ட் வந்து எம்டிக்கு டேப்ஸ். நெக்ஸ்ட் எல்ஜிக்கு என்ன சொல்லியிருந்தேன்? எல்ஜிக்கு லேப்டாப்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் எக்ஸலுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? டிவிஸ். கரெக்டா? இது நான் சொல்லியிருந்தேன், பட் இது வந்து நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இமேஜினரி பர்பஸ் சொல்லியிருந்தேன்னா. நீங்க கிரிட்ஸ் போடும் போது இமேஜின் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றது. எஸ் ஆர் நோ? இது எக்ஸாக்ட் கிடையாது, பட் ஆனா திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இமேஜினேஷன் அப்படின்ற சொல்லியிருந்தேன். பட் இப்பயும் சொல்றேன், இது ஒரு இமேஜினேஷனுக்காக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட் ஒரிஜினல் மீடியா கொரிஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீடியா கொரிஸ் பிரேக் பாயிண்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். டவுனா பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா there will be one. இங்க இருக்கு பாருங்க டேபிள். எஸ்எம்க்கு என்ன சைஸ் வருது?
MDக்கு இட்ஸ் கெட்டிங் 7. நெக்ஸ்ட் வந்து எக்ஸலுக்கு வந்து we have something called min width of there's two widths. ஒன்னு வந்து min width and max width. ஓகேங்களா? min width and max width என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கேப்பீங்க 640 வந்து போனா, நீங்க என்னைக்கு 640 பிக்சல்ஸ்க்கு போன் வச்சிருக்கீங்க வித் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா நான் இமேஜினேஷன் தான் பண்ணிக்க சொன்னேன். பட் நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் சொல்லியிருந்தேன்னா, அப்ப 640க்கு கீழே இருக்க வரைக்கும் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், ஒரு நிமிஷம் கிளியருங்களா? ஸோ அப்போ வந்து முதல்ல வந்து இங்க நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் என்ன ஆகும், நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ கிவிங் பிஜி ரெட் அப்படி 500 கொடுக்குறீங்கன்னா இது எங்க அப்ளை ஆகும், இங்க அப்ளை ஆகுமா, இல்ல இது இந்த 640க்கு அப்ளை ஆகுமா, 720க்கு அப்ளை ஆகுமா, 120க்கு அப்ளை ஆகுமா? இதில் அப்ளை ஃபார் ஃபோன்ஸ். கரெக்டா? டெய்ல்வின் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்லியிருந்தேன். மினிமம் அப்படின்னா 640க்கு அப்புறம்ப்பா, 640 டு இங்க இதுக்கு கம்மியா ஒரு நம்பர் கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ? டில் 769 பிக்சல்ஸ் வரைக்கும். கிளியரா? இது வந்து மினிமம்னா 786ல இருந்து இது ஒன் நம்பர் கம்மி பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும், 1000 டு 23 பிக்சல்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? எல்ஜி எது வரைக்கும் அப்ளை ஆகும், ஃப்ரம் 1000 டு 24 பிக்சல்ஸ்ல இருந்து டில் 2079. இது எது வரைக்கும் அப்ளை ஆகும், இன்னொன்னு இருக்கு இதுக்கப்புறம் 2XL ஒன்று இருக்கு, டில் 5037 வரைக்கும். கரெக்டுங்களா? ஒன் ஃபைவ் 1537 வரைக்கும், 7 வரைக்குமா, சாரி 5 வரைக்கும். ஓகேங்களா? கிளியராப்பா இது? இதுதான் வந்து மினிமம் வித் மேக்ஸிமம் வித். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி எஸ்எம்னு மென்ஷன் பண்ணல, எம்டின்னு மென்ஷன் பண்ணல, எல்ஜின்னு மென்ஷன் பண்ணல, எக்ஸ்எல் மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணாம நீங்க வந்து ஒரு கலர் ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டீங்கன்னா இட் வில் அப்ளை ஃபார் ஃபோன்ஸ் ஃப்ரம் 0 பிக்சல்ஸ் டு எது வரைக்கும், 639 பிக்சல்ஸ் வரைக்கும். கிளியரா? அது எங்க அப்ளை ஆகும், இந்த பிஜி அப்ளை ஆகும். ஓகேவா? சரி ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ எனக்கு
டேப்லெட்ஸ்ல எனக்கு ஏதோ சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும், எம்டி அப்படின்னு போட்டு நீங்க அதே கலரை மாத்திக்கலாம். இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் டு கிரீன் வச்சுக்கோங்களேன். டேப்லெட்ல என்ன பண்ணுவீங்க, எம்டின்னு போட்டு என்ன பண்ணுவீங்க, எம்டின்னு போட்டு பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் போட்டுக்கிறேன், சம்திங் லைக் கிரீன், கிரீன் 500. தெரியுதுங்களா? இல்ல எனக்கு வந்து டெக்ஸ்ட் கலரையும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா திரும்பி ஒரு எம்டி போட்டுக்கணும். எம்டி டெக்ஸ்ட் எனக்கு பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு மாத்தணும். தெரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு லேப்டாப்ல மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க, லேப்டாப்ஸ்ல எனக்கு வந்து கலர் வந்து கிரேக்கா மாத்தணும்பா, இல்ல எல்லோவா மாத்தணும். எனிபடி ட்ரை பண்றீங்களா? கமான் ஃபாஸ்டாப்பா, டிரான்சிஷன்ஸ் பார்க்கணும்ல. எல்ஜி, எல்ஜின்னு போட்டு என்ன போடணும், எல்லோவா மாத்தணும். பிஜி, பிஜி எல்லோ 500. ஓகேங்களா? மீடியா கொரிஸ் புரியுதுங்களா? இவ்வளவுதான்ப்பா மீடியா கொரிஸ். நீங்க இந்த சைஸ் சார்ட் மட்டும் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர் நீங்க டாக்ஸ்ல போய் பார்த்தாலும் இருக்கும் இதே சைஸ் சார்ட். ஓகேங்களா? ஆனா இமேஜினேஷனுக்கு வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். எஸ்எம்னா ஃபோனு, எம்டினா டேப், எல்ஜினா லேப்டாப், எக்ஸ்எல்னா டிவின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த நம்பர்ஸ் ஞாபகம் இல்லைனாலும் இந்த இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபோனுக்கு நீங்க எப்பயும் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபோனுக்கு அப்ளை ஆகும்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வில் கவர் ஒரே ஒரு விஷயம், 2 minutes. அதுக்கப்புறம் டேக் அப் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகேங்களா? ஒரு டிரான்சிஷன் மட்டும் பார்த்துடலாம். இதுல இவ்வளவு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இன்னும் இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால் க்ரீ ஃப்ரேம்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா? இன்னும் இன்னும் நிறைய இருக்கு உள்ள, இன்னுமே நான் ஆட் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஐ வில் கிவ் யூ அ சைட். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணும் ஆர் டு லேர்ன் ஆர் நத்திங். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ சைட் கால்டு யா. ஓகேங்களா? திஸ் ஒன் .net. ஓகேங்களா? இது வந்து ஒரு லைப்ரரி, பட் இட்ஸ் ஆல் சிஎஸ்எஸ் தான், நோ இஷ்யூஸ். இதுல இல்லாத அனிமேஷனே இல்லப்பா. இதுல இல்லாம நீங்க எந்த அனிமேஷனும் போட முடியாது. ஓகேங்களா? எல்லா அனிமேஷன்ஸும் இருக்கும். நீங்க கேட்குற லவ்னு, ரொட்டேட் அனிமேஷன், ஸ்கேலு, 90 டிகிரி ஃபிளிப்பு, எல்லா அனிமேஷனும் இருக்கும். இன் அவுட், என்ட்ரிஸ் அனிமேஷன்ஸ், எக்ஸிட் அனிமேஷன்ஸ், டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ், இது மாதிரி அட்டென்ஷன், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும்பா. நீ எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு சொல்றோம், வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ டேக் பேசிக்ஸ். இல்ல என்ட்ரி அனிமேஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் வீல் சி இந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நீங்க வந்து எல்லா டைப் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸும் பண்ணிக்கலாம்ப்பா. பட்டனா இல்ல என்ன என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி. தெரியுதுங்களா? இங்க டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். யூ வாண்ட் யூ கேன் கிவ் இட் ஃபார் பட்டனு. இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு டியூரேஷன், டிலே, டைம் எல்லாமே வச்சுட்டு இந்த இடத்துல கடைசியில ஒரு ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட் கோட். ப்ரொடக்ஷனுக்கு போறீங்கன்னா மினிஃபை எடுத்துக்கோங்க. ப்ரொடக்ஷன் போலன்னா நார்மலா வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காப்பி திஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கோ டு யுவர் சிஎஸ்எஸ் ஃபைல், கோ டவுன், பேஸ்ட் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும், அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி திஸ், பேஸ்ட் இட். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இங்கேயே பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அனிமேஷன் வந்து என்ன அனிமேஷன் சொல்லிட்டு. இதான் நேம், கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த பட்டன்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பட்டன்ல கொடுத்துக்கோங்க. மேபி இன் திஸ் பட்டனை. ஓகேங்களா? வில் கோ செக். தெரியுதுங்களா? அனிமேஷன் ஒர்க் ஆகுதா? கிளியரா? ஸோ மேபி இன்னொன்று எப்படி பண்றேன்னு சொல்றேன். இன்னொன்று ஒரு சின்ன அனிமேஷன் வந்து பார்க்கலாம். மேபி வில் டேக் சம் என்ட்ரன்ஸ் அனிமேஷன்ஸ். ரொட்டேட் பண்றது பார்க்கலாம். மேபி எனக்கு வந்து
ரெண்டு ஐட்ரேஷன் வேணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஐட்ரேஷன் போட்டுக்கிறேன். ஸோ காப்பி கோடு, காப்பி திஸ் கிளாஸ், go to your css file, go down, paste this first, second copy the keyframe, இதெல்லாமே எடுத்துருங்க. this is the class name, காப்பி பண்ணிக்கோங்க. remove all this. உங்களுக்கு எதுக்கு வேணுமோ, மேபி நான் இந்த பட்டனுக்கு வேணும்னு நினைக்கிறேன், for this button I'm keeping it. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க, அது என்ட்ரி அனிமேஷன். கிளியரா? இது லைப்ரரி கிடையாது, நீங்க வந்து அட்டாச் பண்ணுமா அந்த மாதிரிலாம் இல்லை, இம்போர்ட் பண்ணுமா இன்ஸ்டால் பண்ணுமாலாம் இல்லை. பேசிக் சிஎஸ்எஸ் இவங்க ஒரு ஜிஓஐ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான அனிமேஷன்ஸை இங்கேருந்து எடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? ஸோ கீ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இதே பண்ணணும் இல்லை, யூ கேன் டேக் இட் ஃப்ரம் இயர். ஓகே, ஐ வில் ஷேர் த சைட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும். ஓகேங்களா? டூ மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? 2 minutes மட்டும், 2 to 3 minutes. Yes or no? Is it okay for you all? Okay. So there's something called give me a second. ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி பாருங்க. பட் ஆனால் சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகும் ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு, ஃப்ரம் பேரண்ட் டு சைல்டு. ஓகேங்களா? சில ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் இன்ஹெரிட். ஓகேங்களா? சில ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், பிஜி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இன்ஹெரிட் ஆகாது. இப்போ நான் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ இதே வந்து இங்க ஒரு டிவ் போடுறேன், இது வந்து பேரண்ட்ப்பா, டிவ் வந்து பேரண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பேரண்ட். ஸோ கிளாஸ் பிஜி ரெட் பெயிண்டட் அப்படின்றத போடுறேன்னா இது சைல்டு. ஓகேங்களா? சைல்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சி சைல்டுக்கு வருது. இதே நான் ஒரு கலர் ஸ்பெசிஃபை பண்றேன் பேரண்ட்டுக்கு, சைல்டுக்கு வருதா பாருங்க. இப்போ இங்க வந்து நான் டெக்ஸ்ட் கலர் ஒயிட் அப்படின்னு போடுறேன், சி சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆகுது. இதே நான் ஹைட் வித்து கொடுக்குறேன் பாருங்க, ஹைட் வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? சைல்டுக்கு அப்ளை ஆகல. இது எப்படி சியா? எஸ் ஆர் நோ? ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகாது. நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் ஸ்பெசிசிட்டிப்பா. இந்த டெர்மினாலஜிஸ்லாம் இம்பார்ட்டண்டா கேட்பாங்க, அதனால தான் சொல்றேன் கடைசியில். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes, அவ்வளோதான். வில் வைண்ட் அப். சிஎஸ்எஸ் ஸ்பெசிசிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு கேஸு. ஒன்று சேம்
கிளாஸ் நேம்ஸ் இருந்தால் என்ன அது ஆகும்? ஓகேங்களா, சேம் கிளாஸ் நேம்ஸ் இன் சிஎஸ்எஸ் ஃபைல் இதுதான் என்ன ஆகும்? இது ரெண்டு பார்க்கணும். கிளியரா? இது ரெண்டு பார்த்துக்கலாமா? ரெண்டு மட்டும் பார்த்துட்டு வில் வைண்ட் அப். ஓகேங்களா, டோன்ட் லீவ் பா, ஜஸ்ட் கிவ் 2 minutes. வில் வைண்ட் அப். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஹலோ அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறேன். ஹலோ அப்படின்றது இப்போ இதுக்கான இது வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன் டாட் ஹலோ அப்படின்றது. புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே வந்து கலர் கொடுக்குறேன் ஆர் சம்திங் கலரு அக்வான் கொடுக்குறேன். இங்கே கலர் ஏதாவது இருக்கா? கலர் எடுத்துடுறேன். இப்போ கலர் என்ன ஆகும்? கலர் அக்கா வந்திருக்கா? இது புரியுதா? ஃபர்ஸ்ட் கலர் ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ஸ்பெசிசிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா இப்போ நான் சேம் கிளாஸ் நேம் கீழே கொடுத்துட்டு இங்கே நான் ரெட் கொடுக்குறேன். இப்போ அக்வா வருமா ரெட் வருமா? கெஸ் பண்ணுங்க. இது அப்ளை ஆகுமா? சூப்பர், ரெட். ஓகேங்களா, ஆன்சர் இஸ் ரெட். அது எப்படின்னு நான் சொல்றேன், தெரியுதுங்களா? ரெட் அப்ளை ஆகுது. இதோட ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள். கீழே எது கொடுக்குறீங்களோ அதுதான் அப்ளை ஆகும்பா. கடைசியில எது கொடுக்குறீங்களோ அதான் அப்ளை ஆகும். ஓகேங்களா, கரெக்ட், எக்ஸாக்டா. ஓகேங்களா, இல்லை கீழே இருக்குது. சரி, இதுல வந்து ஓகே. இப்போ இதுல இப்படியே வந்து HTML ஃபைலே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இஸ் திஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. திஸ் இஸ் நாட். இது ரெண்டு மாதிரி கொடுக்க கூடாது. ஓகேங்களா, சேம் நேம்ஸ்ல யூ ஷுட் நாட் கிவ் திஸ், ஒன்லி ஒன்று தான். ஓகேங்களா, டைம்லைன்ல நீங்க சேம் நேம்ஸ்ல போட்டால் எரர் வரும்ல, அதே மாதிரி தான். ஷுட் நாட் அப்ளை டூ திங்ஸ், பட் சேமா இருந்தாலும் ஒன்று தான் அப்ளை ஆகும். ஓகேங்களா, இஸ் இஸ் கிளியர் ஸ்பெசிசிட்டியில்? தட்ஸ் ஆல்பா. அண்ட் ரிமைனிங் திங்ஸ் லைக் நம்ம எல்லா செலக்டர்ஸும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இது பேர் தான் சூடோ செலக்டர். கிளாஸ் செலக்டர் பார்த்துட்டோம். ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடிஸ்ல யூ கேன் கிவ் சேம் நேம். இப்போ வந்து நான் இப்போ சும்மா நான் வந்து சிசி சிஎல்எல் சிசிசின்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஐடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸ்ல இஃப் யூ ஆர் கிவிங் ஐடி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டரா இருந்துச்சுன்னா வில் கிவ் டாட் பிளஸ் த செலக்டர் நேம். கரெக்டா? இதே ஐடிஸா இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி ஸ்லாஷ் அப்புறம் செலக்டர் நேம். ஓகேங்களா, இஃப் இட் இஸ் யூனிவர்சல் செலக்டர்னா இட் வில் பி ஸ்டார் அண்ட் த செலக்டர் நேம். செலக்டர் நேம்ல நீங்க ஸ்டார்னு கொடுத்தா மட்டும் போறோம், யூனிவர்சலுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் வாட் இஸ் திஸ் டேக் செலக்டர்? டேக் ஆர் எலமெண்ட் செலக்டர் அப்படின்னா you have to give the tag name, paragraph, heading, h1 அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, if it's pseudo selector அப்படின்னா it's going to be இந்த மாதிரி கோலன் கொடுக்கறது. தெரியுதுங்களா? இந்த எம்டி கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் சூடோ செலக்டர்ஸ். எல்லாத்துலயும் ஒன்று சும்மா நான் சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். பட் மோஸ்டா நீங்க கிளாஸ் செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, இப்போ ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாஷ் சிசிசி அப்படின்றத கொடுத்து நீங்க இங்க கொடுத்துக்கணும். இதுக்கும் நீங்க கலர் பிஜி கலர் ஏதோ கொடுத்துருந்தா கொடுத்துருங்க. அக்வான்னு கொடுத்துருங்க. தெரியுதுங்களா? அக்வா வந்திருக்கா? கிளியரா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் பார்த்தாச்சு. டேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேராகிராஃப்னு ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆகும். லோரம் எப்சம் அப்படின்னா கலர் ப்ரௌன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரௌன் அப்ளை ஆகும். தெரியுதுங்களா? கைஸ் கிளியரா இது எல்லாமே? ஃபைனலாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி லாஸ்ட் திங்.
அண்ட் ஸ்பெசிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் லைக் டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஐடி. ஓகேங்களா, ஐடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் லீஸ்ட் வந்து யூனிவர்சல் செலக்டர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அந்த சூடோ எல்லாமே வந்துடும் ஒரே லைனில். ஓகேங்களா, தட்ஸ் அதுக்கப்புறம் டேக் செலக்டர். ஓகேங்களா, கிளியரா, இதான் ஹைரார்கி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஸ்டைல், இன்லைன் ஸ்டைல். இதான் வந்து ஸ்பெசிசிட்டியோட ஆர்டர். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் கைஸ். ஐ வில் ஸ்டாப் த